இங்க முகி மகி அப்படிங்கிற 2 பேர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மகிக்கு கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பெற்றுக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்லை. திடீர்னு மகி பிரெக்னென்ட் ஆனதுனால அவனால இதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. என்ன முடிவெடுக்கிறான் அப்படின்னா, மகிக்கு பதிலாக நான் குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறான். ஃபர்ஸ்ட் யாரும் ஒத்துக்கலனாலும் அதுக்கப்புறம் மகியை சமாதானப்படுத்தி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. நினைச்ச மாதிரியே முகி பிரெக்னென்ட்டும் ஆகுறான். அதுல இருந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் வர மாதிரி வாந்தி மயக்கம் எல்லாமே இருக்கு. இப்போ ஹீரோ ஹாஸ்பிட்டல் போறப்போ ஒவ்வொரு பொண்ணுங்களும் அவங்களோட குழந்தைய எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அதுல இருந்து ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறான். கொஞ்ச நாள் போகுது, அந்த குழந்தை உதைக்கெல்லாம் ஆரம்பிக்குது. 2 பேரும் பயங்கர குஷியா இருக்காங்க. ஒரு நாள் நார்மலா ஸ்கேன் எடுக்க போறப்ப அங்க இருக்க வார்ட் பாய் இதை வீடியோவா எடுத்து இன்டர்நெட்ல போட்டதும் பயங்கர வைரல் ஆகுது இந்த நியூஸ். வெளியே தெரிஞ்சதுல இருந்து 2 பேர்த்தோட ஃபேமிலியும் ரொம்ப அவங்கள தப்பா பாக்குறாங்க. இதனால மகி முகிட்ட கோவப்பட்டு என்ன நீ புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு போயிடுற. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் தான் முகியோட ஃப்ரெண்டு மூலியமா தெரிய வருது, மகிக்கு குழந்தை பெற்றுக்கிற சான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால தான் முகி இந்த முடிவு எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மகியும் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு முகி கிட்ட வந்துடுறா. எந்த இன்டர்நெட்ல அசிங்கப்பட்டாங்களோ அதே இன்டர்நெட்டை கூப்பிட்டு வச்சு மகி பிரெக்னென்ட் ஆனா தன்னை விட்டு போயிருவாளுங்கிற பயத்துல தான் நான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்றான். கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோக்கு நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி ஒரு குழந்தையும் பிறக்குது. அதுக்கப்புறம் முகி மகி அவங்க குழந்தை எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க.